வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. எங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரபஞ்சத்தின் தூய இதய கனவு பூங்காவின் நீதிமானே, யாக்கோப்பின் திருமகனே, எளிமையிலும் மேன்மையிலும் தொழிலின் அருமையை உணர்த்திய நாசரேத்து யோசேப்பே, தேம்பாவணி புலவர் நாவின் வலனே, கன்னிமரியின் கரம் பற்றி வானவர் கருத்துரை ஏற்ற பெருமாளே, மே தினத்து நாளின் முதல் போராளியே, அமைதி சாசனம் வகுத்த நீதிமானே, கல்விக்கு காவலனே, சூசேப்பர் பட்டினத்தின் அரியாசனமே, எம் சுமையை விரும்பி சுமக்கும் வலனே, விழாநாயகன் தந்தை சூசையப்பரே, உம்மை வாழ்த்திட 2ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு வருகை தந்துள்ள அருட்தந்தையர்களையும் இறைமக்கள் சமூகத்தையும் நம் சுமைகளை விரும்பி சுமப்பவர் புனித சூசையப்பர் என்ற மைய சிந்தனையை சிந்திக்க அந்தோணியார் நகர், பேதுரு நகர் அன்பிய குடும்பங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பெத்தலகேமில் வாழ்ந்த தச்சரான யாக்கோப்பு ஏலி ராகேல் தம்பதியினருக்கு மகனாக கிமு 40 யோசேப்பு பிறந்தார். தன்னுடைய கரங்களில் இருந்த கோல் துளித்ததன் மூலம் மரியாவின் மணவாளனான புனித சூசையப்பர் அவர் கருவுற்று இருப்பதை அறிந்து மனக்குழப்பத்தில் இருந்தபோது கனவிலே தூதர்களால் மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்ற போது தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து வானதூதர் பணித்தவாறே தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டு திருக்குடும்பமாகி திருக்குடும்பத்தின் சுமைகளை தனதாக்கி கொண்டு கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் தன்னையும் துன்பம் என்கிற சுமை சுமந்ததன் வழியாக இணைத்து கொண்டவர் புனித சூசையப்பர். திருக்குடும்பத்தின் சுமைகளை எவ்வாறு சுமந்தாரோ அதை போலவே நம்முடைய சுமைகளையும் விரும்பி சுமப்பவர். நம்முடைய சுமைகளை அவர் பாதத்தில் இறக்கி வைக்கிற பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசி சுமைகளை சுகமாக மாற்ற வல்லவர். 1582 வாழ்ந்த மறை வல்லுனரான அவிலா புனித தெரசா நமக்கு அனைத்து தேவைகளிலும் கடவுளிடம் உதவி பெற்றுத்தரும் தந்திரத்தை புனித யோசேப்பு பெற்றிருக்கிறார். அவரது பாதுகாவலை மன்றாடுகிறவர்கள் எவரும் அதை அடையாமல் இருந்ததில்லை என்று உறுதியுடன் கூறுகிறார். எனவே புனித சூசையப்பர் இம்மன்னகத்தில் வாழ்ந்தபோது எல்லா சுமைகளையும் நம்மை போல் சுமந்தவராயிருப்பதால் நம்முடைய சுமைகளை அறிந்து நமக்காக விண்ணகத்தில் நம் மகனிடம் பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நம் வாழ்வின் சுமைகளை மனதால் அறிக்கையிட்டு இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவசனம் 6 முதல் 9 வரை. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே பேசும், உம் அடியே நான் கேட்கின்றேன். படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லறிபட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 11, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் வலது கரத்தை உயர்த்தி உற்சாகமாய் சொல்வோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சுமைகளை விரும்பி சுமப்பவர்கள் மட்டும் கரம் உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவுக்கே புகழ்,
முன்னாடி இருந்த சத்தம் இப்போ வல்லையே. இன்னைக்கு தலைப்பை உணர்ந்தவர்களாக மீண்டும் உற்சாகமாக சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொரோனா காலத்தில் நாம் வெளியே எங்கும் செல்ல முடியவில்லை. நமக்கு என்ன தேவையோ எல்லாம் வீடு தேடி வந்தன. அப்படித்தான் எனக்கு ஒரு புலனத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. தள்ளுவண்டியில் ஒருவர் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் வித்தியாசமாக சப்தம் எழுப்புவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், காய்கறி வியாபாரிகள் வித்தியாசமாக சப்தம் எழுப்புவார்கள். அந்த சப்தத்திற்கு ஏற்றவாறு நாம் அந்த கடைக்கே சென்று காய்கறிகள் வாங்குவோம், மீன் வாங்குவோம், எல்லாம் நாம் செய்வோம். அப்படித்தான் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு சப்தத்தை எழுப்பினார். சார், என்னிடமிருந்து காய்கறிகள் நீங்கள் வாங்கினால் சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறிகள் வாங்குவதை விட 5 நன்மைகள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் என்று சொன்னார். அந்த நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டுமா? என்னை நோக்கி வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டே இருந்தார். அவருடைய குரலும் அவர் பேசிய விதமும் எனக்கு பிடித்திருந்தன. எனவே என் மனைவி எனக்கு கொடுத்த அந்த காய்கறி அட்டவணையை, பட்டியலை எடுத்துக்கொண்டு நான் இவரிடம் வாங்கலாம், நான் கேட்டால் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் என்று மனைவியிடம் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு நான் அவனை நோக்கி சென்றேன். அவன் என்னை பார்த்து கேட்டான், அந்த 5 நன்மைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? ஆம், சொல்கிறேன். முதலாவது நன்மை, நோ ஜிஎஸ்டி. நோ ஜிஎஸ்டி. நீங்கள் 100 ரூபாய்க்கு நீங்கள் என்னிடம் காய்கறி வாங்கினால் உங்களுக்கு 10 ரூபாய் லாபம் என்று சொன்னான். சந்தோஷமாக இருந்தது, ஏற்றுக்கொண்டேன். இரண்டாவது நன்மை என்ன? இரண்டாவது நன்மை, நீங்கள் காய்கறிகள் வாங்குகிற பொழுது கவர் ஃப்ரீ, கேரி பேக் ஃப்ரீ. சூப்பர் மார்க்கெட்டில் சென்று காய்கறி வாங்கியவர்களுக்கு தெரியும், ஒரு கவர் குறைந்தபட்சம் 10 ரூபாய். என்னிடம் நீங்கள் காய்கறி வாங்கினால் உங்களுக்கு கவர் ஃப்ரீ. மூன்றாவதாக, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கினால் அவர்கள் கேட்கும் விலையை கொடுக்க வேண்டும், ஃபிக்ஸ்டு பிரைஸ். இந்த ரிலையன்ஸ் மார்க்கெட்டு, பெரிய பெரிய மால்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் ஃபிக்ஸ்டு பிரைஸ், ஃபிக்ஸ்டு ரேட். என்னிடம் நீங்கள் பேரம் பேசி வாங்கி கொள்ளலாம். 100 ரூபாய் காய்கறியை நீங்கள் 80 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஏறக்குறைய 20 ரூபாய் உங்களுக்கு லாபம் என்று சொன்னார். அதுவும் எனக்கு பிடித்திருந்தது. நான்காவதாக, நான் விற்கிற காய்கறிகள் எல்லாம் என் வீட்டு தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள். நான் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தோ உரங்களோ பயன்படுத்த மாட்டேன். இயற்கையான முறையில் நான் விவசாயம் செய்த காய்கறிகள் என்று அவன் சொல்ல, அவருக்கு அருகில் இருந்த அவனது பையன் என்னுடைய காய்கறி லிஸ்ட் எல்லாவற்றையும் அந்த கேரி பேக்கில் போட்டு, கவரில் போட்டு என்னிடம் கொடுத்தான். நானும் வாங்கி கொண்டேன் அமைதியாக, உங்களைப் போல. எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னான்? எத்தனை சொல்லியிருக்கேன்? 5வது நன்மை என்ன நீங்களும் கேட்கல, நானும் சொல்லலை. இப்படித்தான் அவருடைய பேச்சில் நானும் மயங்கி போனேன். எல்லாம் சரி, நீ 5 நன்மை அல்லவா கிடைக்கும் என்று சொன்னாய், 4 தானே சொல்லி இருக்கிறாய், 5வது நன்மை என்ன என்று கேட்டான். அப்பொழுது ஒரு பெண்ணை நோக்கி கையை நீட்டி சொன்னான், இவள் என்னுடைய மனைவி. இவளுக்கு 2 கிட்னியும் செயலிழந்து விட்டது. இவளுடைய மருத்துவத்திற்காக நான் யாரிடமும் கையேந்துவதில்லை. நீங்கள் பேரம் பேசாமல் கொடுக்கும் காசில் ஒரு பகுதியை மருத்துவத்திற்காக நான் செலவிடுகிறேன். இதுதான் நீங்கள் எனக்கு செய்கின்ற உதவி. நீங்கள் எனக்கு செய்கின்ற உதவியினால் கடவுள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தருவார். இதுதான் 5வது நன்மை என்று புன்முறுவலோடு சொல்லி நான் காசு கொடுக்க அவனும் வாங்கி கொண்டான். கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. நானும் அதை நிறுத்த முடியாமல் என் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வந்தது. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காய்கறி கடரை போல நம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சுமையை
தாங்க முடியாத சுமையை தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். சுமைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட சுமை இருந்தது, நம்ம எல்லாம் மீட்க வேண்டும் என்று. அதுபோல சுமைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் கூட அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எழுப்புகின்ற கேள்வி, கடவுளே ஏன் இந்த சுமை? எனக்கு மட்டும் ஏன் இந்த சுமையை, அடுக்கடுக்கான சுமையை கொடுத்து கொண்டே இருக்கிறீரே, ஏன் இந்த சுமை? கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், சுமைகள் இல்லாமல் நன்மைகள் இல்லை, சுமைகள் இல்லாமல் சுகங்கள் கிடையாது. எனவே இந்த சுமைகளை நீ சுமந்துதான் ஆக வேண்டும் என்று கடவுள் நமக்கு சொல்கிறார். வில்லியம் பென்ஸ் என்ற அறிஞர் சொல்கிறார், நோ தான்ஸ் நோ த்ரோன்ஸ். முட்கள் இல்லை என்றால் உனக்கு அரியணை இல்லை. நோ கிராஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லை என்றால் உனக்கு மணி மகுடம் உனக்கு கிடையாது என்று சொல்கிறார். அதுபோல சுமைகள் என்பது நம் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்று. சுமைகள் இல்லாத மனிதர்கள் எவரும் இல்லை. ஒரு சிலர் சுமைகளில் தாங்கிக் கொள்கிறார்கள், முதுகில் தாங்கிக் கொள்கிறார்கள், பலர் உள்ளத்தில் தாங்கிக் கொள்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சிகளையும் நம் தாய் மரியா இதயத்தில் பதித்து சிந்தித்துக் கொண்டிருந்தாலே, சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டாலே, அவளைப் போல பலர் இதயத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் எப்படி சுமைகளை விரும்பி தாங்கிக் கொண்டார்? சூசையப்பருடைய சொந்த ஊர் எது? எந்த ஊர் இது? நாசரேத். உடனே சொல்லியிருக்கணும், சூசையப்பருக்கு ரொம்ப சொந்தக்காரவங்க, சூசையப்பருடைய பிள்ளைகள் உடனடியாக சொல்லணும். சூசையப்பர் ஊர் எது? நாசரேத்தூர். நாசரேத்தூர் புனித சூசையப்பர் வாழ்ந்த காலத்தில் செழிப்பான பகுதி கிடையாது, பசுமையான ஒரு நிலமும் கிடையாது. கரடு முரடான கற்களை கொண்ட ஒரு வறண்ட பகுதிதான் நாசரேத். எனவேதான் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று நிக்கதேம் கேட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட நாசரேத்தூர் ஒரு வறண்ட கரடு முரடான பகுதிகளை கொண்ட அந்த ஊரை விட்டு புனித சூசையப்பர் எங்கும் சென்றதே இல்லை. தம் சொந்த ஊரிலேயே வாழ்ந்தார். கரடு முரடான அந்த ஊரை அவர் அதிகமாக நேசித்தார், சுமையை தாங்கிக் கொண்டார். அந்த ஊரை விட்டு அவர் எங்கும் செல்லவில்லை. தன் சொந்த ஊரை நேசித்த ஒரு மனிதர் யார் என்றால் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித யோசேப்பு. சொந்த ஊரே எனக்கு சுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, சொந்த ஊரின் சுமைகளை நான் சுகங்களாக மாற்றுவேன் என்ற வேட்கை கொண்ட மனிதர் புனித சூசையப் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, நாம் அனைவருக்கும் தெரியும், புனித சூசையப்பர் புனித யோசேப்பு செய்த தொழில் என்ன? தச்சு தொழில். இப்பொழுது தச்சு தொழிலுக்கு மவுஸ் அதிகமாக உண்டு. ஒரு நாள் சம்பளமே 1000, 1500. மிகவும் நுட்பமான ஒரு தச்சு தொழிலாளி என்றால் 2000, 2500 கூட அவர் வாங்குவார். அந்த காலகட்டத்தில், யோசேப்பினுடைய அந்த காலகட்டத்தில் தச்சு தொழில் என்பது சாதாரணமாக, மிகவும் சாதாரணமான ஒரு தொழிலாக இருந்தது. எனவேதான் நாசரேத்துள் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அந்த ஊரை விட்டு விட்டு பக்கத்து ஊர்களுக்கு அவர்கள் தொழிலுக்காக சென்று விட்டார்கள். ஆனால் புனித சூசையப்பர் அந்த தச்சு தொழிலையே கடைசி வரை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றிய ஒரு மனிதர். ஊராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அது சுமையாக இருந்து விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலில் அவர் திருப்தி அடைந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, பலருக்கு இந்த ஊர் பிடிக்கிறதா? இதைவிட ஒரு சிறந்த ஊர் நமக்கு கிடைக்காதா? நாம் இந்த கடற்கரை பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நகர் பகுதிகளுக்கு சென்று விட மாட்டோமா? எல்லோரையும் போல வெளி ஊர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு வாழ்ந்து விட மாட்டோமா என்று ஒரு சிலர் ஏக்கம் கொள்ளலாம். ஆனால் பலர் புனித சூசையப்பரை போல சொந்த ஊரை நீங்கள் நேசிக்கின்றவர்களாக, இது எவ்வளவு சுமையை கொடுத்தாலும், கடல் அன்னை எவ்வளவு வேதனையை, துன்பங்களை, சுமையை கொடுத்தாலும் தாங்கிக் கொண்டு பயணம் செய்கின்ற மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதே போல இந்த தொழில் மிகவும் கடினமான தொழில், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தொழில். கடல் ஒரு பக்கம் என்றால் அண்டை நாடு ஒரு பக்கம், இராணுவம் ஒரு பக்கம், இந்திய அரசு ஒரு பக்கம், தமிழக அரசு நமக்கு
ஆதரவு காட்டுவது போல காட்டுகிறது. ஆட்சி மாறுகிற பொழுது காட்சி மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த தொழிலை விட்டு செல்லாமல் புனித சூசையப்பரை போல சுகமாக விரும்பி இந்த சுமையை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நமக்கும் சூசையப்பருக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. அவர் எப்படி மண்ணை நேசித்தாரோ, அவர் எப்படி தொழிலை நேசித்தாரோ, அதுபோல மண்ணையும் தொழிலையும் நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். நாம் சுமைகளை விரும்பி சுமக்க வேண்டும் என்றால் புனித சூசையப்பருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பது பற்றி நாம் அறிய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நாம் ஏன் துன்பம் அடைகிறோம், நாம் ஏன் சுமைகளை சுமக்கிறோம் என்றே நமக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்தாலும் கூட இட்ஸ் ஓகே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் புனித சூசையப்பர் இருந்தார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமணத்திற்கு முன்னதாகவே ஒருவர் கருவுற்றிருக்கிறார் என்பது தெரிகிறது. எனக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த ஊரில் எவருக்குமே இது போன்று நடக்கவில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று புனித யோசேப்பு சிந்தித்திருப்பார். எனக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த சுமை? திருமணத்திற்கு முன்னதாகவே இந்த சுமையை நான் சுமக்க வேண்டுமா? இந்த ஊரார் என்னை என்ன பேசுவார்கள், இந்த சட்டம் என்னை எந்த அளவுக்கு தண்டிக்கும் என்று பல்வேறு இகழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தேறுமே என்றெல்லாம் தெரிந்திருந்தும் கூட விரும்பி ஏற்றுக்கொண்டார் நமது பாதுகாவலர் புனித சூசையப்பர். நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் அடுக்கடுக்கான துன்பங்கள், சுமைகள், பொருளாதார ரீதியாக மனச்சுமை, உடல் சுமை, நோய்கள் என்று எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் யோசேப்பை போல என் வாழ்வில் நான் ஏன் சுமைகளை சுமக்கிறேன் என்றே தெரியவில்லை, கவலை வேண்டாம், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நிலையை நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் என்பது மனித திட்டத்தினால் அல்ல. புனித சூசையப்பர் மரியாவை இந்த சுமையோடு ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அது அவருடைய தவறு அல்ல, மாறாக அது கடவுளின் திட்டம். அது கடவுள் இவருக்காக வகுத்த ஒரு திருவுளம் என்பதனையும் அவர் தெளிவாக அறிந்து கொண்டார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 24 யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். நான் சுமக்கின்ற சுமை என்னால் வந்ததல்ல, பிறர் எனக்கு கொடுத்ததல்ல, மாறாக கடவுளே கொடுத்தது. கடவுளே கொடுத்ததென்றால் அதை மனமும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்வில் சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள் என்றால், அடுக்கடுக்கான பழுவான சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், இந்த சுமை மட்டும் என்னை விட்டு அகலவில்லையே, தீரவில்லையே என்று ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அது நம்மால் விளைந்த தவறல்ல, பிறர் நமக்கு கொடுத்த சுமையும் அல்ல, அது கடவுளின் திட்டம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புனித சூசையப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக, கடவுளால் வருகின்ற துன்பங்கள் நம்மை சீர்குலைக்க அல்ல, மாறாக நம்மை உயர்த்தி பார்க்கவே என்பது புனித சூசையப்பருடைய வாழ்வில் தெளிவாக தெரிகிறது. அது திருமண ஒப்பந்தமாக இருக்கலாம், அன்னை மரியா கருவுற்ற நிகழ்வாக இருக்கலாம், குழந்தை இயேசுவை பெற்றெடுக்க அவர் பட்ட பாடுகளாக இருக்கலாம், அதுபோல எகிப்துக்கு தனது பச்சிலம் குழந்தையை மனைவியோடு கழுதையில் கூட்டிச் சென்ற நிகழ்வாக இருக்கலாம், கனவில் எச்சரிக்கப்பட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு நாசரேத்திற்கு வந்த நிகழ்வாக இருக்கலாம். இவையெல்லாம் கடவுளின் திட்டங்கள், கடவுளால் வந்த சுமைகள். எல்லா சுமைகளையும் ஒரே புள்ளியிலே அவர் இணைத்து பார்த்தார். இந்த சுமைகள் எல்லாம் என்னை சீர்குலைக்க அல்ல, மாறாக என்னை உயர்த்தவே என்று அவர் பார்த்தார். கடைசியில் புனித சூசையப்பரை கடவுள் ஒரு உன்னத மகனாக, பிதாமகனாக, திருக்குடும்பத்தின் தலைவராக, கல்வியின் தந்தையாக, நாம் முன்னுரையில் வாசிக்க கேட்டும் அத்துணை பட்டங்களுக்கும் சொந்தக்காரராக கடவுள் அவரை உயர்த்தி இருக்கிறார். அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் வருகிற சுமைகள் ஒவ்வொரு சுமையாக எடுத்து பாருங்கள்.
எந்த சுமையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். வரிசையாக ஒவ்வொரு சுமையாக அடுக்கி பாருங்கள். இதெல்லாம் கடவுளால் நிகழ்ந்தது என்றால் கடவுளால் வருகின்ற சுமைகள் ஒருபோதும் நம்மை சீர்குலைக்காது, மாறாக நிச்சயமாக சூசேப்பர் எப்பொழுது உயர்த்தி காட்டும் என்பதுதான் புனித சூசேப்பருடைய வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான்காவதாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அடுத்தவரின் சுமைகளை சுமக்கிறோம் என்றால் அது எதற்காக? கடவுளை நம்மிடமிருந்து வெளிப்படுத்துவதற்காக. புனித சூசையப்பர் இவ்வளவு துன்பங்களையும் சுமைகளையும் ஏற்றுக்கொண்டார் என்றால் கடவுள் அவரில் வாழ்கிறார். இம்மானுவேலுடைய தந்தை நான், இம்மானுவேலுடைய தந்தை இம்மானுவேல் என் மகனாக பிறக்கிறார், என் மகனாக இருக்கிறார், அவரை வெளிக்காட்டுவதற்காக நான் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டேன் என்று ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்வில் வருகிற சுமைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்மில் கடவுள் உரைகிறார். உரைகின்ற கடவுளை அடுத்தவருக்கு வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த சுமைகள் எல்லாம் வருகின்றன என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுமைகள் எல்லாம் நம்மை சிதைக்க அல்ல, நம்மை பண்படுத்த. சுமைகள் எல்லாம் நம்மை பால்படுத்த அல்ல, நம்மை உயர்த்தி காட்டிட, நம்முடைய நம்பிக்கையை சோதித்து அறியக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா சுமைகளையும் நாமே விரும்பி சுமப்போம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 10 புனித சூசையப்பரை போல நாம் எப்படி சுமைகளை விரும்பி சுமக்க முடியும் என்பதற்கு மிக அருமையாக எளிமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்வில் நீங்கள் சின்ன சுமையாக இருந்தாலும் பெரிய சுமையாக இருந்தாலும் தீர்க்க முடியாத தாங்க முடியாத சுமையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய அற்புதமான பகுதி வாசிங்க. யாராவது கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 10 இறை வார்த்தை 13. கவனிங்க, ஒவ்வொரு 4 விதமான பாடங்கள், ஒருவர் கூட இதை மறக்கக்கூடாது. புனித பவுல் சொல்கிறார், உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை, அது சோதனையை நீங்கள் சுமையாக கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற சுமை சோதனை பொதுவாக மனிதருக்கும் ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. சுமைகளும் சோதனைகளும் யாருக்கு ஏற்படும்? மனிதர்களாகிய நமக்குத்தான். எனவே சோதனைகளும் சுமைகளும் மனிதர்களாகிய நமக்குத்தான் ஏற்படும் என்று எளிதான மனநிலையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறார். கடவுளே, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த சுமை என்று நாம் ஏக்க பெருமிச்சுடுகிறோம். நம்முடைய பாதுகாவலரை பார்த்து ஒவ்வொரு நாளும் நக்கரோனி ஆண்டவரை பார்த்து கதறுகிறோமே. அந்த நக்கரோனி ஆண்டவரும் புனித யோசேப்பும் நமக்கு சொல்கிறார்கள், புனித பவுல் வழியாக, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனையை அன்றி வேறு அல்ல. இதுதான் முதல் பாடம். இரண்டாவதாக, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். நீங்களும் நானும் நம்புகிற கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். நம்பிக்கைக்குரிய கடவுளை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் நம்புகின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அடுத்தது வாசிங்க. அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் உங்களை சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். இங்குதான் நாம் சுமையினுடைய அந்த கணாகணத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். என்னால் முடியவே இல்லை, அடுக்கடுக்கான துன்பங்கள் சோதனைகள், கடவுள் ஏன் என்ன சோதிக்கிற என்றெல்லாம் நாம் கதறுகிறோமே. அந்த வேளையில் நீங்கள் காண வேண்டியது, கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் உங்களை சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். உங்களால் தொடர்ந்து துன்பங்களும் துயரங்களும் சுமைகளும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வருகிறது, தொழிலில் வருகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டால் உங்களுக்கு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. கடவுள் உங்களுக்கு திராணி கொடுத்திருக்கிறார், தாங்கக்கூடிய வலிமையை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்தினை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வாள். இதுதான் முக்கியம். கடவுள் சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வலிமையை நாம் என்று உணராமல் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் கதறுகிறோம். கடவுள் எனக்கு சக்தியை, ஆற்றலை, மன வலிமையை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணுகிற பொழுது அந்த சுமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கடைசியாக அதிலிருந்து விடுபட வழி செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
புனித சூசையப்பரை போல, புனித யோசேப்பை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் புனித பவுலை போல 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோமே, அடுக்கடுக்கான துன்பங்கள், வேதனைகள், சுமைகள் பவுல் அடுக்கிக் கொண்டே போகிறார். எல்லா சுமைகளையும் அவரால் எப்படி தாங்க முடிந்தது? கலாத்திற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 20 இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று, கிறிஸ்து என்று அந்த இம்மானுவேல் என்னில் உரைகிறார் என்று நாம் நினைக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சுமையும் நம்மை ஒன்றும் சிதைக்காது. நாமே விரும்பி அந்த சுமைகளை ஏற்போம். புனித பவுலின் இந்த வார்த்தைகளை நீங்கள் சுமைகளை தாங்குகின்ற ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். நிச்சயமாக புனித சூசையப்பர், புனித யோசேப்பு தன் வாழ்வில் வந்த சுமைகள் எல்லாம் எப்படி கடவுளின் திட்டத்தோடு இணைந்து செயல்பட்டு வெற்றி கண்டாரோ, புனித பவுல் எப்படி எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய சக்தியால் வெற்றி கொண்டாரோ, அந்த சக்தியை, அந்த துன்பத்தை கடவுள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட வழி செய்து நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக மாற்றுவார். சுகமான சுமைகளாக கடவுள் அவற்றை மாற்றி கொடுப்பார். அந்த சுகமான சுமைகளை நாம் கடவுளுக்கே பரிசொலிப்போம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை, வேதனையை அத்துணையும் துடைத்துவிட்டு, என் மகளே, என் மகனே, கலங்காதே, நான் உன்னோடு என்பார். கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் நம்பிக்கையோடு எழுந்து நின்று சுமைகளை இறக்கி தாங்கி அந்த சுமைகளை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாட்டுக்களை ஏறெடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் என்ற இறைவார்த்தை தமதாக்கி கொண்டு, உமது அன்பின் கருவிகளாக திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் என அனைவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். தங்களுக்கு வரும் சிறுமையையும் வருத்தங்களையும் தாங்கிக் கொண்டு, வாய்மையையும் நேர்மையையும் அரணாய் கொண்டு, தூய ஆவியின் துணையோடு மக்களை வழிநடத்தும் நல் மேய்ப்பர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. திருப்பாடல் 9:18 கூறியுள்ளபடி, எம் பங்கிலே வாழும் ஏழைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், நோயாளிகள், ஆதரவற்று வாழும் பெற்றோரை உம் பாதம் தருகின்றோம். உமது உடனிருப்பும் பாதுகாப்பும் தந்து உற்ற துணையாளராய் எந்நாளும் எல்லா சூழலிலும் காத்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். என்றென்றும் அரியணையில் வீற்றிருக்கின்ற இறைவா, இந்நாட்டை ஆள நல்லதோர் தலைவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் இவ்வேளையிலே மக்களின் நலன் கருதி நல்ல திட்டங்களை வகுத்து அமைதியையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டிடும் ஆற்றல் கொண்டவர்களை தந்து நாடு செழிப்புறவும் வளங்களால் நிறைந்திடவும் பெற்றுக்கொண்ட வளங்களை எல்லா மக்களும் நேர்மையோடும் பயன்படுத்தி கொள்ள சமத்துவ நிலை உருவாகிட உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். எங்கள் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் எங்களை தேற்றுகின்ற இறைவா, எம் பங்கு சமூகத்தை உம் பாதம் தருகிறோம்.
மீன்பிடி தடைக்காலமாகிய நெருக்கடியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வாழ்வு தரும் உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழவும், குறைகளை கொண்ட பொருளாதார நிலையிலும் தம் குடும்பத்தை வழிநடத்தும் ஆற்றல் கொண்டு அன்புறவில் வாழ தூய ஆவியாரே துணை செய்ய வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். பெருஞ்சுமை சுமப்போரே, என்னிடத்தில் வாருங்கள் என்று வழக்கரம் கொண்டு தாங்கும் என் அன்பு தெய்வமே, எம் பங்கு மக்கள் ஒருவர் மற்றவரின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக அயலானை நேசித்து உம்மை நேசிக்கும் உடன்படிக்கையை நிறைவேற்றவும், தங்களுக்கு வரும் சோதனைகளிலும் துயரங்களிலும் விசுவாசத்தில் நிலை நிற்கவும், சுமைகளை ஏற்றுக்கொண்டு இறை குடும்பத்தில் இறை திருவுளம் நிறைவேற்றிய சூசையப்பரின் திரு குடும்பம் போல் எங்கள் குடும்பங்களும் உமது அன்பையும் திட்டங்களையும் நிறைவேற்றும் குடும்பங்களாக மாறிட உமது ஆசியை பொழிந்திட வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய தெய்வமே, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் உம் பாதத்தில் அர்ப்பணித்திருக்கிற அத்தனை மண்டாட்டுக்களுக்கும் கனிவாய் செவிசாய்த்திரளும். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உமது விருப்பத்தையே எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடத்தக்கூடிய தாராள உள்ளத்தை எங்களுக்கு தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வழி
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவர் எமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தெய்வீக தருணத்திலே நம்மால் தாங்க முடியாத அத்துணை சுமைகளையும் காணிக்கைகளாக ஆண்டவருக்கு படைப்போம். உடல் உள்ள நோய்கள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமை, ஒற்றுமையின்மை, பிள்ளை பேரின்மை, திருமண தடை ஆகிய அத்துணை சுமைகளையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு நாம் ஒப்பு கொடுப்போம். சாதாரண இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நமது தெய்வீக திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றவல்ல தேவன் நமக்கு எளிதான பாதையை காட்டுவார். என் வாழ்வில் ஒரு வெளிச்சம் பிறக்கும் என்ற நம்பிக்கை உணர்வோடு நம்மையும் நம் சுமைகளையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். தந்தை உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரம் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து மத்திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரையும் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளி கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகி புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரண உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவரும் வாழ்வு பெறுவதற்காக, அதுவும் நிறைவாக பெறுவதற்காக சிலுவை என்ற சுமையை சுமந்து நமக்கு மீட்பை வெற்றி பரிசாக கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சுமைகளையும் தாங்கிட இந்த அப்பரச வடிவில் வருகிறார். இவ்விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவதாக. தெய்வம்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் அது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா முது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்து அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நமது பாதுகாவலரைப் போல சுமைகளை விரும்பி சுமந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.